இந்த தேர்தலை பொறுத்தவரை எங்களுக்கு பல இலக்குகள். அதில் முக்கியமானது நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வர வேண்டும். அது நிறைவேற்றப்பட்டது. அடுத்தது எங்களுக்கு முக்கியமானது 2026 திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும், நடத்த வேண்டும் என்ற நோக்கம். அதை நெருங்கி இருக்கின்றோம். இந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு தேர்தலும் மாறுபட்ட தேர்தலாக இருக்கும். இது மக்களவை தேர்தல். வருகின்ற 26 தமிழ்நாட்டை சார்ந்த தேர்தல், தமிழ்நாட்டு பிரச்சனைகள், தமிழ்நாட்டு தலைமை, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தேர்தல் கேள்விகள். திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் சாதனைகள் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் இல்லை. அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் வெறும் 10 விழுக்காடு தான் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். 90 விழுக்காடு 3 ஆண்டுகள் ஆகியும் நிறைவேற்றப்படவில்லை. இதுதான் நாங்க கேட்கிறோம். அதுக்காக தான் நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். இவங்க சமூக நீதி, எங்கள் உயிர் மூச்சு, இந்த வசனம், நாங்க தந்தை பெரியார் வாரிசு, அண்ணா கலைஞர் எல்லாம் பேசிலாம் என்ன யாரும் நம்புற மாதிரி இல்லை. உண்மையிலேயே நீங்க தந்தை பெரியார் மீது நம்பிக்கை, அக்கறை இருந்தால், மரியாதை இருந்தா, இன்னைக்கு நீங்க இன்னும் அடுத்த ஒரு வாரம் 10 நாள்ல வந்து தமிழ்நாட்டுல நாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீட்டை இன்னும் அதிகப்படுத்தி சமூக நீதிக்கு நாங்கள் சமூக நீதி நிலைநாட்டுவோம் என்று சொல்லுவீங்க. இது ரொம்ப நாளா இது வந்து பொய்ய சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் எந்த மேடையிலன்னா விவாதம் பண்ண நான் தயாரா இருக்கிறேன். யார் வேணா வரட்டும். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலை தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இருந்தது கிடையாது. அதாவது இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் போதைப் பொருட்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. காலேஜ் பிள்ளைங்களை பத்தி சொல்லவே தேவையில்லை. இந்தியாவிலே அதிக போதைப் பொருட்கள் இங்க பழக்கம் தமிழ்நாட்டில் தான். இந்த கடந்த 3, 4, 5 ஆண்டுகளில் அதிகமா ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த மதுவை கொடுத்து நாசப்படுத்திட்டீங்க 3 தலைமுறையை. இப்ப இருக்கிற தலைமுறையை போதைப் பொருட்கள், அந்த போதைனா அமெரிக்கால என்ன கிடைக்குதோ அது எல்லாமே தமிழ்நாட்டுல கிடைக்குது. ரூபா வித்துட்டு இருக்காங்க. காவல்துறை தெரியாம ஒரு கஞ்சா போட்டவன விற்க முடியாது. ஒரு வசனம் அப்பப்போ ஒரு செய்தி வரும், ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், முதலமைச்சர் ஆய்வு பண்ணாரு. எத்தனை ஆய்வு பண்ணி எத்தனை பேர் நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்க, எத்தனை பேர் டிஸ்மிஸ் பண்ணீங்க? ஒரு 10 காவல்துறையை சார்ந்தவர்கள் வந்து இதனால நீங்க சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணுங்க. ஆனா வந்து இதெல்லாம் குறையும். சும்மா கைது பண்றது என்ன, ஒரு 3000 4000 பேர் விற்கிறவங்களை, தெருவில் விற்கிறவங்க கைது பண்ணிட்டு அவன் 5 நாள்ல பெயில்ல வந்துடுறான். யார் விற்கிறா, யார் சப்ளை பண்றா, எங்க இருந்து வருது, எப்படி வருது, எல்லாமே அதை கணக்கு பண்ணுங்க. அது யார் இருந்தாலும் சரி, எந்த கட்சி, எந்த அமைப்பு, எந்த ஜாதி, எந்த மதம், யார் இருந்தாலும் சரி, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு விவசாயிகள் பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு. காவேரியில எங்களுக்கு தடுப்பணை கட்டணும். காவேரியில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் ஓடுற கிட்டத்தட்ட 33 பெரிய ஆறுகள் இருக்கு. பாலாத்துலயும் சரி, காவேரியில, வைகை ஆற்று, தாமிரபரணி போன்ற, தென்பண்ணை போன்ற ஆறுகள் எல்லாம் எல்லாத்துலயும் எங்களுக்கு 5 கிலோமீட்டர் ஒரு தடுப்பணை கட்டணும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. இது ஒரு இயக்கமாக நாங்க கொண்டு போறோம். எப்பவுமே கொண்டு வந்துட்டு இருக்கோம். எங்களாலதான் இப்ப பாலாத்துல ஒரு 4 தடுப்பணை கட்டிட்டு இருக்காரு. 2 கட்டி முடிச்சுதான் இன்னும் கட்டிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா இது வரையும் கட்டுதல் கிடையாது, கட்டல. பாலாறு தமிழ்நாட்டுல 223 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கு. பில்லூர்ல இருந்து அங்க சதுரங்கப்பட்டத்துல போய் முடியுது பாலாறு. அதுல வந்து ஒரே ஒரு தடுப்பணை தான் வெள்ளைக்காரங்காலத்துல வாலாஜால கட்டினது. அதுக்கப்புறம் நாங்க போராட்டம் பண்ணி பாலாற்றை காப்போம், எத்தனையோ இயக்கங்கள் நடத்தணும், போராட்டம் பண்ணோம், நடைபயணம் பண்ணோம், சைக்கிள் பேரணி பண்ணோம். அதுக்கப்புறம் 2 தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க. ஆனா 2 தடுப்பணை கட்டினதுனால அங்க சுத்தி 10 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு அங்க விவசாயம் செழுமையா இருக்கு. கிணத்துல தண்ணி அப்படியே மேல நிக்குது. ஏன்? தடுப்பணைனால. ஏன் கட்ட மாட்டாங்க? மணலை கொள்ளடிக்கணும்னு. இது கடந்த ஆட்சி காலத்திலும் சரி, இந்த ஆட்சி காலத்திலும் சரி, மணலை கொள்ளடிக்கிறதுக்காக இவங்க பாலாத்துலயும் தமிழ்நாட்டுல இருக்கிற ஆத்துலயும் தடுப்பணை கட்ட மறுக்கிறாங்க. கொள்ளிடம் ஆறு 110 கிலோமீட்டர் இருக்கு. முக்கோம்புக்கு முன்னாடியில இருந்து போது அங்க முடியுது. பூம்பார்ல பக்கத்துல முடியுது. அங்க கொள்ளிடம் பக்கத்துல முடியுது. அங்க அந்த 110 கிலோமீட்டர்ல நாங்க 10 தடுப்பணை கேட்டோம். இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? 17 குவாரி தொடங்கி இருக்கிறாங்க. மணல் குவாரிகள் 17. எவ்வளவு அநியாயம்! 4 கிலோமீட்டர் இந்த பக்கம், 4 கிலோமீட்டர் இந்த குவாரி முடியிறப்போ இன்னொரு குவாரி, மணல் குவாரி, இன்னொரு குவாரி முடியிறப்போ என்ன ஆட்சி நடத்துறீங்க நீங்க? அப்போ ஆட்சியை நடத்துறீங்க. அப்போ அதை என்ன செய்யணும், என்ன முடிவு பண்ணணும்? மழை காலத்துல எப்படி தண்ணியை சேமிக்கணும்? எல்லாம் இங்க திருப்பத்தூர் மாவட்டத்துல இங்க மருத்துவக் கல்லூரி வேணும்னு ரொம்ப நாள் கோரிக்கை. இந்த மாவட்டம் பிரிஞ்சதுக்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சியோட தொடர் முயற்சி தான். வேலூர் மாவட்டம் பெரிய மாவட்டமா இருந்தது. இப்ப 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர்.
திருப்பத்தூர்ல கலெக்டர் ஆஃபீஸ் கட்டி முடிச்சிருக்காங்க. இப்ப எங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் வேணும். ஏன்னா ஒண்ணுத்துக்கும் அங்க வேலூருக்கு போகணும், இல்ல சிஎம்சி போகணும், எந்த பக்கம் பெங்களூருக்கு போகணும், அப்படிதான் இருக்குது இங்க. இங்க அவசியம் எங்களுக்கு வேணும். அது இல்லாம முக்கியமான இந்த மாவட்டத்தில் பிரச்சனை வந்து தென்பண்ணையும் பாலாறும் இணைக்கணும். இது எத்தனையோ போராட்டம் பண்ணும், எத்தனையோ கோரிக்கை வச்சிருக்கிறோம். தென்பண்ணை பாலாறு இணைப்பு இதுல கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் தான் இணைக்கிறது. 70 கிலோமீட்டர். தென்பண்ணையில ஆண்டுதோறும் ஒரு 4 முறையாவது வெள்ள அபாயம் போகுது. வெள்ளம் ஓடுது. பாலாத்துல இல்ல. அப்ப வெள்ளம் போற காலத்துல அங்க பாலாத்துல இணையுங்க. ஏன்னா பாலாறு தண்ணி சென்னைக்கு வரைக்கும் போகுது. அது எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியல எனக்கு. வாலாஜில தடுப்பணையில் மூலமா வலது கால்வாய் மேற்கு கால்வாயில மூலமா காவேரிப்பாக்கம் ஏரியில் போகுது. காவேரிப்பாக்கம் ஏரி நேரம் செம்பரம்பாக்கம் வரைக்கும் போகுது. அந்த தண்ணி வழிஞ்சு போகுது. அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது புரிதல் இருக்கணும். ஏதோ ஒன்று சும்மா அரசியலுக்காக ஏதோ ஒரு அறிவிப்பு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இனி அது வராது. விவசாயிகள் பிரச்சனைகள் ஏகப்பட்டு இருக்கு. வேலை வாய்ப்பு சுத்தமா கிடையாது. இவங்க நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் நிறுவனங்கள், தனியார் தொழிற்சாலைகள்ல 80 விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் உள்ளூருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று உறுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரலையே. ஏன் இல்லையே? அப்ப என்ன நீங்க எதுக்கு உறுதி கொடுக்குறீங்க? நீங்க கல்வி கடன் ரத்து, நகை கடன் ரத்து, என்ன ரத்து, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. அதெல்லாம் இவ்வளோ ஏமாத்து வேலை. அதனால இதெல்லாம் தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும். இல்லையே கடுமையான நாங்கள் மக்கள் சார்ந்த போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்வோம். இது எங்களுடைய கடமையான நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நீ போராட்டம் என்று சொன்னால் அது பாட்டாளி கட்சி முதன்மையான கட்சியாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் எங்களை வலியுறுத்தி தான் இருப்போம்.